ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து ஒரு நாள் வீடியோ போட முடியாமல் போயிட்டு அப்புறம் வந்து முடிஞ்ச அளவு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜூலை 10 வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் இன்னைக்கு பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டேன். 10க்கு நாளையிலேருந்து 11, 12, 13, 14 அந்த மாதிரி நாளையிலேருந்து இந்த வீக்குள்ள அவ்வளோத்தையும் முடிக்கணும்னு நினச்சிருக்கேன். க்ரீம் வந்து எனக்கு கிடைக்க லேட் ஆகுது. இப்போ சனிக்கிழமை க்ரீம் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க ஒரு 4 நாள் லேட் ஆகும் க்ரீம் வரதுக்கு அப்படின்ட்டாங்க. உங்களுக்குலாம் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லுதீங்க. எனக்கு மொத்தமாக டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்குறதே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே, அது என்னவோ. வேற என்ன? அப்புறம் வந்து நம்மளோட நைட் க்ரீம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீம் காமிச்சேன், ரெண்டாவது நீங்கள் இன்னொரு க்ரீம் காமிக்கேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது ரெண்டும் ஒரே க்ரீமும் ஒரே ரிசல்ட் நான் சொன்னேன்னா. ரெண்டாவது அந்த க்ரீம் கொடுத்தோம் இல்லையா, அந்த கஸ்டமரோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வாய்ஸாக அனுப்பியிருக்காங்க. நான் அதை போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா என்னால முடிஞ்சது அப்பப்போ ஏதாவது ஒன்னு ரெண்டு பேருக்குள்ளதை நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன்னா உங்களுக்கு காமிச்சிடுறேன். இவங்க பேர் வந்து செல்வம், தூத்துக்குடி. இவங்க வந்து இருக்கிறது தூத்துக்குடி. திருநெல்வேலியில ஷாப் வச்சிருக்காங்க. ஹெல்மெட், இந்த பைக், அந்த ஷாப் வந்து வச்சிருக்காங்க. அந்த பைக்குக்குள்ள பொருள் எல்லாம் இருக்கிற ஷாப்புன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து அவங்க கொரியர் அனுப்ப லேட் ஆயிட்டே இருந்துச்சு. அதனால சிஸ்டர் இங்க டவுன் வந்தா இங்க ஷாப் இருக்கு, அதுல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷாப்புக்கு நேரடியா போயிட்டு நான் கொடுத்தேன். 3 க்ரீம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. நான் வந்து அன்னைக்கு 3 பேருக்கு நான் டைரக்டா கொடுக்க போயிருந்தேன் டவுன்ல. ஒருத்தவங்களுக்கு 1 க்ரீம், ஒருத்தவங்களுக்கு 2 க்ரீம், ஒருத்தவங்களுக்கு 3 க்ரீம். இதுல வந்து இவங்களுக்கு 2 க்ரீம் நினைச்சு நான் கொடுத்துட்டேன், மாத்தி கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு க்ரீம் பெண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை போய் கொடுக்க இருந்துச்சு. இன்னொரு க்ரீமும் சேர்த்து அதில் கொடுத்துருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னும் 2 க்ரீம் கொடுக்க போறேன். ஒன்னு வந்து அவங்க ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணாங்களாம், ஒன்னு வந்து இவங்க யூஸ் பண்ணாங்களாம். ஃபர்ஸ்ட் அவங்க க்ரீம் வாங்கிட்டு அப்புறம் வந்து இன்னொரு க்ரீம் எக்ஸ்ட்ரா வேணும் சிஸ்டர், அதை சேர்த்து கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் கேட்டேன், சிஸ்டர் ரிசல்ட் எப்படி இருக்கு சிஸ்டர், பாத்தீங்களா? செக் பண்ணி யூஸ் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இது பாதியில இருந்து. ஐயோ சிஸ்டர், சாரி சிஸ்டர், இதை சொல்லாம நான் என்னென்னமோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்து நான் இப்ப லாஸ்ட் 2 days தான் யூஸ் பண்றேன். எனக்கு சீரியஸாவே செம்மையா இருக்கு. பிகாஸ் நம்ம வீட்டுல வந்துட்டு ஒயிட் வாஷ் நடந்துட்டு இருந்தது. அதுல வந்துட்டு நமக்கு வேலை ரொம்ப நிறைய இருந்ததுனால கிட்டத்தட்ட 2 weeks நடந்துட்டு இருந்தது. என்னால க்ரீம் எதுவும் போட முடியல. சரி ஓகே, இவங்க வந்துட்டு எல்லா வேலையும் முடியட்டும், அது வரைக்கும் நீ வெளியே எடுக்காத அப்படி சொல்லிட்டாங்க. 2 பேரும் வந்துட்டு 2 பாக்ஸையும் நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு அப்படி சொல்லி பிரிச்சுக்கிட்டோம். அவங்களும் அவங்க நேத்துல இருந்து யூஸ் பண்றாங்க, நான் முந்தானையில இருந்து யூஸ் பண்றேன். ரிசல்ட் சீரியஸாவே 2 நாளுக்கு என் ஃபேஸ் வந்து செம்ம பிரைட்டா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எப்படி இப்படி நல்லா ஆன அப்படி சொல்லி எங்க அக்காலாம் கேட்பாங்க. கேட்டோன்னா டெஃபினட்டா நான் உங்க க்ரீம் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா எங்க ஃபேமிலி சைடுலேயே உங்களுக்கு ஒரு செம்ம ஆர்டர் நான் பிடிச்சி தரேன். பார்த்தீங்களா, நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த சிஸ்டர். அப்புறம் தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹார்டின்லாம் போட்டு அனுப்பி விட்டுட்டேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் 2 க்ரீம் வாங்கிட்டு திரும்ப இன்னும் ஒரு க்ரீம் பெண்டிங் இருக்கு, ஒரு க்ரீம் சேர்த்து 2 க்ரீமாக கேட்டிருக்காங்க. ரிசல்ட் ஃபர்ஸ்ட் க்ரீம் வாங்கினவங்களும் சரி, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு 2-3 க்ரீம் வேணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த க்ரீம் இருக்கு இல்லையா, ரெண்டாவது ஒரு க்ரீம் காமிச்சல, அது ரெண்டுமே சேம் தான். ஒரே க்ரீமு, ஒரே ரிசல்ட், ஒரே ரேட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் கொடுப்பேன். என்னை நம்பி ஆர்டர் போடுறீங்க, நான் அப்படி பண்ணுவேன்னா திரும்ப நான் சொல்றது அதுதான். எப்படினாலும் நான் இன்னொன்று சொல்றேன், நீங்க வாங்கிட்டு ரிசல்ட்னா என்கிட்ட தானே சொல்ல போறீங்க, அப்புறம் எப்படி நான் அது இல்லாததை கொடுப்பேன்? நான் சொன்ன மாதிரி கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் நம்ம கிட்ட வாங்கினவங்க ஒருத்தர் கூட ரிசல்ட் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. எல்லாருமே ரிசல்ட் இருக்குன்னு தான் ஹாப்பியா சொல்லியிருக்காங்க. மறுநாளே கூட சொல்லியிருக்காங்க எனக்கு. அது மாதிரி எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதை சொல்லவே இல்லை, சாரி. டே க்ரீம், பெஸ்ட் டே க்ரீம் ஒன்று சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பெஸ்ட் டே க்ரீமும் சரி, ஒரு நல்ல நைட் சீரமும் சரி, ரெண்டுமே நான் கொண்டு வந்திருக்கேன். நைட் சீரம் நைட்டு தான் யூஸ் பண்ணணுமா? நம்ம ஆல்ரெடி நைட் க்ரீம் யூஸ் பண்றோமே, அப்ப சீரம் எப்போ யூஸ் பண்றது அப்படின்னா நீங்க மார்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டைமிங் நம்மளுக்கு பொறுத்து, நம்ம வேலைக்கு போறோமா, காலேஜ் போறோமா, இல்ல வீட்டுல இருக்கிறோமா, நம்ம டைமிங் எல்லாமே அதுக்கு தகுந்தபடி மாத்திக்கணும். நீங்க 2-3 யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க. நான்லாம் எத்தனை போடுறேன் தெரியுமா? எல்லா டைமிங்க்கு அதுக்கு தகுந்தபடி நானே எனக்கு எப்போ டைம் போட முடியுமோ அந்த மாதிரி மாத்திப்பேன். இந்த க்ரீம் வந்து நான் இப்பதான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். ஆனா நம்ம கிட்ட நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. என்கிட்ட கேட்பாங்க வாட்ஸ்அப்ல வந்து, சிஸ்டர் டே க்ரீம் எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா. இதை பத்தி நான் டீட்டெயிலே என்கிட்ட கேட்கல. ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் என்னன்னு எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் மாட்டேக்கு. டே க்ரீம் இருக்கான்னு கேட்டாங்க, எவ்வளோன்னு கேட்டாங்க, உடனே மாத்தி விட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு அமிச்சிட்டோமா அந்த க்ரீமை தனியா, இது மட்டும் ஒரு பாக்ஸ்ல போட்டு அமிச்சிட்டோம். நாங்க அமிச்சிட்டோம், நேத்தே அமிச்சிட்டோம். நேத்து தானே அமிச்சது, இந்தாத்தா நேத்து தான் அமிச்சிருக்கு. இந்த க்ரீமை பத்தி ஒண்ணுமே, அதுதான் என் மேல உள்ள நம்பிக்கை.
ஒண்ணுமே கேட்கல. இது என்ன கிரீமு, பேர் என்ன, எதுவுமே கேட்கல. டே கிரீம் இருக்கா, இருக்கு சிஸ்டர், இவ்வளவுதான் 349 ரூபா, உடனே அனுப்பி விடுங்க, அவ்வளவுதான். அவ்வளோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கையோட ஆர்டர் போடுறாங்க அப்படின்னு. நேத்து தான் ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்ட அன்னைக்கு டிஸ்பேச் பண்றோம். ஏன்னா இது இருக்கு, நிறைய ஸ்டாக் இருக்கு. அதனால அது மாதிரி இப்பதான் நம்ம இந்த இதை வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். இப்ப நிறைய ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. இப்பதான் ஒன்னா உங்க கூட ஷேர் பண்றேன். 2 வருஷம் மேலேயே, கிட்டத்தட்ட 2.5 வருஷமா நான் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன்ல இப்பதானே யூடியூப்ல ஷேர் பண்றேன். அதனால 1 by 1 இப்பதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் சரி, ஹேர் ப்ராப்ளத்துக்கும் சரி, எதுவுமே சரியாகல, எனக்கு இது இருக்கு அது இருக்கு சரியாகல அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரியாக ஆக்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். அதனால தைரியமா இருங்க. நிறைய பேர் என் கூட வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்காங்க, எனக்கு இப்படி இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு. நிறைய பேர் நீங்க நான்லாம் யோசிப்பேன். ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் நான் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால எனக்கு மாமியாருக்கு கூட என்ன பிடிக்கிறது இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிறது இல்லை, அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அதனால என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு நிறைய ஷேர் பண்றாங்க. எல்லாருக்குமே நான் சொல்றேன் என்னன்னா, சரி பண்ண முடியாது அப்படிங்கிற பிரச்சனை எதுவுமே கிடையாது. எதா இருந்தாலும் சரி பண்ணலாம். தைரியமா இருங்க. என்கிட்ட கேளுங்க. இங்க உங்களுக்கு கமெண்ட்ல கேட்க முடியலன்னா வாட்ஸ்அப்ல கூட கேளுங்க. நிறைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. இது வந்து டே கிரீம், டரியான்ஸோட குங்குமாதி ஃபேஸ் கிரீம். இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க ஆன்லைன்ல வாங்குங்க, எங்க வேணா வாங்குங்க, ஆனா ஒரிஜினலா நல்ல ப்ராடக்டா பார்த்து வாங்குங்க. எக்ஸ்பயர் ஆகாத ஒரிஜினல் ப்ராடக்டா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. எங்கிட்ட உள்ள ஆர்டர் போட்டா லேட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கிளென்சிங்களுக்கு, மாய்ஸ்சரைசர், நைட் கிரீம் எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. வாங்குங்க, தாராளமா, வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா எக்ஸ்பைரி ஆகாத ஒரிஜினல் ப்ராடக்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. சும்மா நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க அது பேர்ல இருந்தா ஓகே அப்படிங்கறதுக்காக நீங்க போய் வாங்காதீங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த மேக் ஃபவுண்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த மேக்கப் பொருள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க, அதை டீட்டெயில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மேக் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ரேட்டு, ஒரிஜினல் ரேட்டு தெரியும். அதே இது ரேட்டு கம்மியிலே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே பிராண்டட்ல எல்லாமே ஹை ரேட்டு, அது எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியிலையும் இருக்கு. அதே மாதிரி தான் சொல்றேன், நீங்க வந்து ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல் இருக்கு, டூப்ளிகேட் இருக்கு. அதை வந்து பார்த்து கவனமா வாங்கி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஆச்சுன்னா ராஜி தான் சொன்னாங்க, அதான் நான் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை சொல்லிட்டேன், கேர்ஃபுல். இது வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இப்போ ஆர்டர் போட்டா உடனே அனுப்பலாம். ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் நிறைய வாங்கியிருக்காங்க. என்ன இல்லையா? எத்தனை பீஸ் இருக்கும்? கொஞ்சம் தான் இருக்கும், போடுங்க. இது வந்து நம்மளுக்கு நம்ம ஆர்டர் போட்டா நம்மளுக்கு அங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உடனே சென்ட் பண்ணிடுவாங்க. நைட் கிரீம் ரொம்ப டிமாண்ட். இதுவும் நல்லா இருக்கு. இதோட ரேட் வந்து 349 ரூபாய். இதை காமிக்கிறேன். இது வந்து டே கிரீம். குளிச்சதுக்கு அப்புறம் போட்டுட்டு க்ளோவிங் கொடுக்கும், நிஜமா க்ளோவிங் கொடுக்கும், சும்மாலாம் சொல்ல கிடையாது. குங்குமாதி ஃபேஸ் கிரீமு 25 கிராம் பாக்ஸ், ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும். ஸ்மெல்லு 25 கிராம் வந்து 349 ரூபாய் தானே, 349 ரூபா. நிஜமா நல்லா இருக்கு. இதுவும் சேம், கொஞ்சமா தான் எடுத்து யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ண கூடாது. கொஞ்சமா எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா பிளெண்ட் பண்ணணும். சூப்பரா இருக்கு ரிசல்ட். கண்டிப்பா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே நம்மளுக்கு ஒரு ஃபேர்னஸ், க்ளோவிங் தான் கொடுக்கும், கலர் கொடுக்கும். அதே மாதிரி சேம் பிராண்ட்ல டரியான்ஸோட குங்குமாதி சீரம், ஃபேஸ் சீரம், ஸ்கின் பிரைட்னிங். இதுவும் ஸ்கின் பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும். இன்னொன்னு என்னன்னா, நைட் கிரீம் மட்டும் க்ளோவிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் கிரீம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா ஒன்னு சொல்றேன் கேளுங்க. ஸ்கின் கேர் நான் சொல்லிட்டே இருக்கேன் பாத்தீங்களா. ஸ்கின் கேர்னா கொஞ்சம் எல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன், நைட் கிரீமை இவ்வளவு மும்பரமா எல்லாரும் ஆர்டர் போடுறீங்கல்ல, 2 நாள்ல கலர் கிடைக்கும்னு சொன்னோன்னே, ஆலிவ் ஆயில் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து கொஞ்சம் பேர் தான் அதை வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. நான் நல்லா வாட்ச் பண்ணேன். இன்னொன்னு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, நீங்க 2 நாள்ல கலர் ஆகலாம்னு சொன்னோன்னே அதுல இம்ப்ரெஸ் ஆகுறீங்க இல்லையா. நம்ம என்ன வேணா ஃபேஸ்க்கு போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கணும். நம்ம ஃபேஸை வந்து அது வந்து அந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல கேப்சூல்லாம் சொன்ன தெரியுமா, அந்த கேப்சூல் ஆலிவ் ஆயில்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டீங்கன்னா, நைட் கிரீம் யூஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நைட் கிரீம் யூஸ் பண்றீங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. அதை விட நீங்க இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நேச்சுரல்.
இந்த விட்டமின் இ கேப்சூல், ஆலிவ் ஆயில்லாம் வந்து நேச்சுரலா கிடைக்கிறது நமக்கு. அதனால இது கண்டிப்பா ஒண்ணு நம்ம போடுறோம், யூஸ் பண்றோம். இப்ப மேக்கப் போடுறோம், நிறைய நாளா மேக்கப் போடுவேன்னு வைங்களேன். மேக்கப் போடும்போது அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கின் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணும். என்னதான் நீங்க ஹை எண்ட் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும், மேக்கு என்ன நார்ஸ் என்ன வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஸ்கின்னை வந்து அது டேமேஜ் பண்ணதான் செய்யும். அதனால நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. அதனாலதான் நான் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ஸ்கின் கேர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸ்கின் கேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க ஃபேர்னஸ்க்கு க்ரீம் யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், நானும் தான் பண்றேன். ஆனா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை எதுவும் டேமேஜ் பண்ணாம இருக்கிற மாதிரி இந்த ஆயில் கேப்சூல் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. டெய்லியுமே ஃபேஸ்க்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி இது பண்ணுங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியா வச்சுக்கும். அதுதான் ஆலிவ் ஆயிலுக்கு யாருமே அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. வாங்கியிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஆனா அது ரொம்ப கம்மி. நைட் கிரீம் வாங்குறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. அப்பவே நினைச்சேன் நீங்க வந்து இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. நேச்சுரலா கிடைக்கிற ப்ராடக்டை வச்சு நம்ம ஃபேஸ்க்கு இது பண்றது உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல. அந்த கேப்சூலும் சரி, விட்டமின் கேப்சூல் இருக்குல்ல அதுவும் சரி, ஆயிலும் சரி, அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. நைட் கிரீமை விட அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆனா நைட் கிரீம் உடனே கலர் கொடுக்கு, இது வந்து கலர் உங்களுக்கு கொடுக்காது. அதனால நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. ஆனா நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிடும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ப்ராடக்ட் நிறைய போட போட நம்ம மூஞ்சி டேமேஜ் பண்ணும். அப்போ வந்து நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாதான் அதுக்கு இதுக்கு கொஞ்சம் ஈக்குவலா பேலன்ஸ் ஆகும். அதனாலதான் ஸ்கின்னை நல்லா இது பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் எவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் இல்லை, அப்படி இப்படி நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க என் கூட வாட்ஸ்அப்ல. அதனாலதான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சீரமும் குங்குமாதி ஃபேஸ் சீரம் இதுவும் வந்து நல்லா இருக்கு. பிக்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து இதுக்கு போட்டுக்கலாம், ஃபேஸ் நெக்குக்கு பாடி கூட போட்டுக்கலாம். நான் பாடிக்கு யாரும் சீரம் நம்ம மேக்சிமம் நம்ம இதில் போட மாட்டாங்க, போடுவாங்க, அது கொஞ்சம் ரேர். இது வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லா ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின்னும் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தின் லேயர் லைட்டா யூஸ் பண்ணலாம் கொஞ்சமா. அந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஆலிவ் ஆயில் சொன்னா இல்லையா, அதே மாதிரி தின் லேயரா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பிக்மெண்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த ஹைலைட் ஏரியா அந்த மாதிரி அப்படி க்ளோவா அந்த ஷைனிங்கா வளவலன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும். ரேட் வந்து 499 ரூபாய். எங்க இருக்கு ரேட்டு? யாருக்காச்சும் வேணும்னா நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. டே கிரீம் இருக்கு, சீரம் இருக்கு. உடனே அனுப்பிடுவேன். உடனேனா உடனே இன்னைக்கு ஆர்டர் போட்டு இன்னைக்கு உங்க கைக்கு வராது. உடனே நான் அனுப்பிடுவேன். மறுநாள் அதுக்கு மறுநாள் வர மாதிரி. இன்னொன்னு நான் ஒன்னு சொல்லி வீடியோ போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. எல்லாரும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு கொரியர் போட்டா நாளைக்கு தான் வந்துருமே அப்படின்னு. என்ன பிரச்சனைனா, ஓகே நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு பார்சல் போட்டேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு போட்டேன் அப்படின்னா நாளைக்கு உங்க ஏரியாவுக்கு வந்துரும். அது உண்மைதான். நம்ம நிறைய பார்சல் போடுறோம் இல்லையா, நான் கொண்டு போடுறேன். அது ஒவ்வொரு பார்சலும் அவங்க வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும், எந்த ஏரியாவுக்கு போகுது பார்த்து இந்த பார்சலுக்கு எவ்வளோன்னு அவங்க ரேட் நோட் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும், ட்ராக்கிங் நம்பர் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி எனக்கு என்னென்ன வெயிட்ல எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ரேட் வருதுங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க அனுப்பணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறனால லேட் ஆகுது. அதனாலதான் லேட் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் இன்னைக்கு அனுப்புறேன்னு வைங்களேன், நாளைக்கு உங்க ஏரியா கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துரும். அது ஓகே வந்துரும். ஆனா அவங்க வந்து உங்களுக்கு உடனே சில ஏரியாஸ்ல வந்து வந்த அன்னைக்கு கொடுத்துடுறாங்க. நான் இப்ப நிறைய பேருக்கு அனுப்புனேன் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் நிறைய ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன், அதுலயும் சொல்றேன். வந்த அன்னைக்கே நானும் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த லைன் வந்திருக்காங்க அவங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அப்படி வரல அப்படின்னா அடுத்த நாள் இந்த லைன் வரும்போது கொடுப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள், 3வது நாள். இப்ப எனக்கு வர பார்சலெல்லாம் வந்து 3வது நாள் வரும். எப்படின்னா இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆபீஸ்க்கு வந்துடும், கொரியர் ஆபீஸ்க்கு வந்துடும். அதுல இருந்து 3வது நாள் தான் கொண்டு வந்து தருவாங்க. ஆனா நான் வந்து அப்படி கொண்டு வந்து வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் உடனே போய் எடுத்துருவேன். நேற்று அவங்க அனுப்பியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்துட்டான்னு ட்ராக்கிங் நம்பர் வச்சு பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டுட்டு நானே போய் எடுத்துட்டு வந்துடுவேன். அது வர வரைக்கும் நான் ஒரு நாள் கூட வெயிட் பண்ணதில்லை. அதனால அவங்க கொரியர் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப பக்கத்துல இருக்கு உங்களுக்கு அப்படின்னா உடனே வந்தோடனே கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னா அதுக்கு மறுநாள் அப்படி கொடுக்குறாங்க. அதனால கொரியர் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு டேஸ் முன்ன பின்ன ஆகுது. இப்ப நான் அனுப்புறேன் இல்லையா, அதுல ஒரு சில பேர் மறுநாளே எனக்கு மெசேஜ் போடுறாங்க, ரிசீவ் பார்சல் சிஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு. ஒரு சில பேர் அதுக்கு மறுநாள் போடுறாங்க, ஒரு சில பேர் அதுக்கு மறுநாள் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு சிஸ்டருக்கு வந்து அது யாரு, கௌசல்யாவா, பார்சல் இன்னும் போடல, திரும்பி வந்துருச்சுல. கௌதமி, சென்னையில இருந்து கௌதமி அப்படிங்கிற சிஸ்டருக்கு வந்து பார்சலை வந்து நான் ஜூன் மாசமே போட்டிருக்கேன். ஆனா அவங்களுக்கு போகவே இல்லை. போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. போயிட்டு அங்க போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னும் என் கைக்கு கிடைக்கல. ட்ராக்கிங் பண்ணி பார்த்தா திருநெல்வேலின்னு காமிக்குது.
நான் போய் கேட்டுட்டேன், பார்சல் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல. நாளைக்கு நான் உங்களுக்கு திரும்ப ப்ராடக்ட் போட போறேன். 800 ரூபா ஒருத்துள்ள ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ எனக்கு 800 ரூபா எனக்கு தான் லாஸ் பார்த்துக்கோங்க. அதனால நீங்க வந்து ஈஸியா நினைச்சிட்டீங்க, நான் கொரியர் அனுப்புறது உங்களுக்கு வர்றது நீங்க ஈஸியா நினைச்சிட்டீங்க. இந்த மாதிரி 10 பார்சல் மிஸ் ஆனா 8000 ரூபாய் ஆச்சு பார்த்துக்கோங்க. அதனால இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னும் 2-3 பேருக்கு போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அது போலனாலும் நான் தான் பொறுப்பு, நான் தான் திரும்ப அனுப்பணும். இப்ப கௌதமி அந்த சிஸ்டருக்கு வந்து நான் திரும்ப அனுப்ப போறேன். 800 ரூபாய் அந்த ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தானே லாஸ். அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் லேட்டா ஆகுது தான். நீங்க வந்து மீசோ மற்ற இதுல ஆர்டர் போட்டா சீக்கிரம் வந்துருது. ஆனா இது வந்து கொஞ்சம் எனக்கு புதுசு பாத்தீங்களா, இன்னும் வந்து வேலைக்கெல்லாம் ஆள் நிறைய வச்சு அப்படிலாம் நான் இது வரைக்கும் பண்ணல. நம்மளே தானே பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நானும் இதை எப்படி பெட்டரா இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு யோசிச்சு அழிச்சு வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு பெட்டரா இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 வரைக்கும் இன்னைக்கு நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 10 to இன்னைக்கு 20ஆம் தேதியா, இந்த 10 நாளுக்குள்ள ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே இனிமேதான் லைனா ஒரு நாளைக்கு 2 டேட்ல உள்ள ஆர்டரை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன். என்னால அவ்வளவுதான் முடியுது. ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது பாத்துக்கோங்க. நைட் கிரீம் மட்டும்தான் ரொம்ப பெண்டிங். அந்த நைட் கிரீமும் பஞ்சுவதியும் ரொம்ப ரேரு. ஒரிஜினல் கிடைக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எப்படி நீங்க வாங்குறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கேட்டு அத்தனை கால் டைரக்டா போயிடுவேன். இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படிதான். இதுக்காகவே அலையிறம் பாத்துக்கோங்க. ப்ராடக்ட்டுக்காகவே கொரியர் ஆஃபீஸ் வந்துருச்சான்னு அவ்வளோ இது கொடுத்து நானும் போயிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் டேஸ் முன்ன பின்ன ஆனா எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க வந்து இன்னொரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ இவ்வளவு லேட் ஆகுது, நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போட்டா இப்படிதான் ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல, அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ என்னால அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஆர்டர் போடுறவங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ 1 by 1 பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, இப்போ உங்களுக்கு உடனே இது பண்றதுக்கு வந்து ஒரு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு வந்து மணி. எனக்கு வந்து லாக்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கு. என்னால சத்தியமா எனக்கு அந்த கெப்பாசிட்டி எனக்கு இப்ப இல்ல. என்னால லாக்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. செகண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ராடக்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரிஜினல் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து உடனே கிடைக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது. அதுதான் பிரச்சனை. இது ரெண்டும் தான் இருக்கு. அது ரெண்டும் சரி பண்ற அளவுக்கு கொஞ்சம் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு கடவுள் புண்ணியத்துல அதையும் சரி பண்ணி உடனே அனுப்புற மாதிரி முயற்சி பண்றேன். ஓகே, வேற என்ன, ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அதுல என்னென்ன அது என்ன லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு கேக்குறேன் நான், இந்த நீங்க என்னைக்காவது பிராய்லர் சிக்கன் வாங்கும்போது அதுல போயிட்டு நீங்க இதுல சைட் எஃபெக்ட் அந்த கடைக்காரங்கள்ட்ட போய் ஆனா இதை சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா, இல்ல சாப்பிடும் போது யோசிச்சிருக்கீங்களா? இன்னொன்னு கேக்குறேன், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், காளான், அது என்ன சிக்கன் ஃப்ரை, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, என்னைக்காவது அங்க போய் சாப்பிடும்போது இது என்ன சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு சைட் எஃபெக்ட் வருமா, இது நல்லதா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அது மாதிரி இன்னும் வந்து இந்த என்ன மொறுன்னு சிக்கன் இருக்கும்ல, அப்புறம் வந்து பாசா என்ன பீஸா அது என்ன பர்கர், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னு? இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம உள்ள இன்டேக், நம்ம ஸ்கின் வெளியே விட நம்ம உள்ள உடம்புக்குள்ள சாப்பிட்றதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமே. ஆனா அதுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. எல்லாம் ஓகே, அது இருக்கணும் தான், நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஆனா இது ஏன் அதுலயும் இல்லைன்னு தான் நான் கேட்கிறேன். வேற எதுவும் இல்ல. அப்படி நம்ம பார்த்தா அந்த உலகத்துல வாழவே முடியாது. நம்ம அந்த அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற A to Z எல்லாத்துலயுமே வந்து எதுவுமே பியூர் கிடையாது. இப்ப எதுவுமே ஆர்கானிக் அப்படின்லாம் நம்ம எதையுமே எடுத்துக்க முடியாது. நம்மளுக்கு தெரியாம இருக்குமே தவிர அவ்வளவுதான். என்னன்னா நான் இப்பயும் சொல்றேன், கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்னு ஒண்ணு கூட நீங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. தெரியாம இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எது நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஓவர் கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது, டீப் அதிகமா இருக்கிற மாதிரி. பரவாயில்ல, இதால நம்மளுக்கு எந்த சைட் எஃபெக்ட் வராது அப்படிங்கிற பட்சத்துல, இதால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், அது தப்பே இல்லை. அப்படிப்பட்ட ப்ராடக்டை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ப்ராடக்டால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ரிசல்ட் மட்டும் தான் கிடைக்கும், சைட் எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற ப்ராடக்டை மட்டும் தான் நான் உங்ககிட்ட கொண்டு வருவேன். சைட் எஃபெக்ட் உள்ள ப்ராடக்ட் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க என்கிட்ட சேல்ஸுக்கு இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா இல்லை. 100ல் ஒரு 50% ப்ராடக்ட் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய வச்சிருக்கேன். இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க, நிறைய ப்ராடக்ட் நான் தூர அள்ளிலாம் போட்டிருக்கேன். இன்னும் இருக்கு வேண்டாங்கிற ப்ராடக்ட் நம்ம ஷாப்ல இருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு ரிசல்ட் இல்லை, அதனால உங்ககிட்ட நான் எதுவுமே ஷேர் பண்ணல. நல்ல ப்ராடக்ட்டை மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். எந்த ப்ராடக்ட்டையும் குறை சொல்லி, ஒரு கம்பெனியை குறை சொல்லி எனக்கு வீடியோ போட விருப்பம் இல்லை. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த க்ரீம் பத்தி சொல்லுங்க அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
எனக்கு வந்து அவங்க எப்படி சொல்ல ஒருத்தவங்க கம்பெனி வச்சு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இதை வந்து நான் ஈஸியாக அங்கே உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அது யூஸ் பண்ணாதீங்க, இது யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை, மனசு எனக்கு வரல. அது வந்து நீங்களே பார்த்து நீங்க தான் உங்களோட ஓன் மைண்டை யூஸ் பண்ணி இது நல்லதா கெட்டதான்னு இது பண்ணி பண்ணுங்க. எனக்கு எது எது நல்லா இருக்கோ அதை நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா நல்லா இல்லாத எனக்கு ஓப்பனா அப்படி வந்து சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. அடுத்தவங்க பொழப்புல வந்து மண்ணள்ளி போடுறது எனக்கு பிடிக்காது. அவங்க மனசாட்சிக்கு படி அவங்க அந்த பண்றவங்க தான் அதை இது பண்ணிக்கணும். அவங்க மனசாட்சிக்கு இருக்க நம்மளை நம்பி 10,000 பேர் வாங்குறாங்கன்னு அவங்க தான் அதை சரி பண்ணிக்கணும். என்னால அதை வந்து இது பண்ண முடியாது. அவ்வளவுதான். இதுதான் என் மனசுல இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. வேற எந்த டவுட் இருந்தாலும் ஸ்கின் கேர் நீங்க வந்து உங்களுக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தனியா என்கிட்ட வந்து கேளுங்க. அதை நான் சொல்றேன். என்னோட இதை வந்து ஒரு பப்ளிக்ல வந்து சோசியல் மீடியால வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரே குறை தான் இருந்துகிட்டு எல்லா அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரி வேண்டாம். அது ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை குறை சொல்ற முன்னாடி அவங்க இந்த ப்ராடக்ட் அவங்க வச்சிருக்காங்க, இது சைட் எஃபெக்ட், இது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல முன்னாடி நான் உங்களுக்கு அந்த சைட் எஃபெக்ட் இல்லாத நல்ல ப்ராடக்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னையே நான் ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வச்சுக்க முடியுமோ அதை தான் நான் என்னால பண்ண முடியும். அடுத்தவங்களை வந்து குறை சொல்லி அந்த வீடியோ போடுறது அது வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க வந்து அவங்க பாவம் அவங்களா அவங்க மனசுக்கு இதுபடி சரி தப்புன்னு பார்த்து திருந்தட்டும். அதை வந்து நான் சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது, அவ்வளவுதான். நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, அதனாலதான் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். இந்த கிரீம் பத்தி சொல்லுங்க, இந்த கிரீம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. ஆல்ரெடி நான் ஒரு 3-4 கிரீம் பேரை சொல்லி இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுவே எனக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு, அப்படி பண்றது தப்போ அப்படின்ட்டு. ஆனா இருந்தாலும் சரி, அது என்னோட கஸ்டமரே யூஸ் பண்றதுனாலதான் நான் அதை வந்து சொன்னேன். பெட்னாவைட், ஸ்கின் லைட் அந்த மாதிரி கொஞ்சம் கிரீம்ஸ் வந்து சொன்னேன். அதுவே எனக்கு இது கிடையாது, முழு மனசோடலாம் சொல்லல. அது பேரை இந்த ஒரு சோசியல் மீடியால 1000 பேர் பார்த்தாலும் அது அவங்க மனசுல ஏதாவது தானே இருக்கும். அது வந்து நம்ம தான் வந்து உலகத்துல 1000 இருக்கும், 1000 லட்சக்கணக்கான இது இருக்கும். நம்மளுக்கு நம்ம மனசு படி நம்ம எது வாங்கணும் வாங்கக்கூடாது, எது நல்லது கெட்டதுன்னு பார்த்துதான் நம்ம தான் அது இது பண்ணிக்கணும், வாங்கிக்கணும், நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரி. ஊர் உலகத்துல லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு அது தப்பு. அவ்வளவுதான். நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். இதைதான் நான் சொல்லுவேன். அது மாதிரி வண்டியில போகும்போதும் சரி, எதுக்கு வரவன் எப்படி வேணா வருவான், பின்னாடி வரவன் எப்படி வேணா வருவான், சைட்ல வரவன் எப்படி வேணா வருவான். நம்ம தான் கவனமா கவனிச்சு மெதுவா போகணும் அப்படின்னு நான் எப்போதுமே இந்த டைலாக் சொல்லுவேன். எதுக்கு வரவங்களையும் தப்பு சொல்லக்கூடாது, சைட்ல வரவங்களையும் தப்பு சொல்லக்கூடாது, பின்னாடி வரவங்க தப்பு. நம்ம உயிர் நமக்கு முக்கியம், நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம யார் எப்படி வந்தாலும் சரி நம்மளை முக்கியமா நினைச்சு நம்ம தான் கவனிச்சு கவனமா மெதுவா போகணும். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால ஊர் உலகம் சுத்தி இருக்க குறையெல்லாம் நான் பெருசா இது பண்ணிக்க மாட்டேன். நம்மளை பாத்துக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த 2 ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பா ஆர்டர் போடுங்க, உடனே அனுப்பி வைக்கிறேன். உடனேனா அனுப்புன அன்னைக்கே கிடைக்காது, கண்டிப்பா அதுல இருந்து 2-3 days ஆயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். டாடா, see you.